ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களோட ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எதுக்காகனா அக்காவுக்கு பர்த்டே வந்திருந்து அந்த டைமில் போன வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்ம லைஃப்பில் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இல்லை நமக்கு ஏதாவது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கழித்து நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. லைஃப் என்றைக்கினாலும் நமக்கு நல்லா ஆகும். சரிங்களா? நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும், பெட்டராக ஆகும். நம்முடைய லைஃப்பில் நம்மளும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனாக எங்கள் லைஃப் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். மற்றபடி இதை பார்த்து நீங்கள் நம்ம லைஃப் இப்படி கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஹர்ட் ஆகக்கூடாது, நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. நம்ம லைஃப்லேயும் நம்மளும் சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வேல நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம வந்து அக்காவோட பர்த்டேக்கு போயிருந்தோம். அந்த வீடியோஸை நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதை நீங்களும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுக்காகவும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்களும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்துக்கோங்க, அதுக்காக மட்டும்தான். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போனோம். அக்கா வீட்டுக்கு போனதுமே பாப்பா வந்து ஈவினிங் தான் வந்தாங்க. மார்னிங் 8 o'clock ஸ்கூலுக்கு போக முன்னாடி கால் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்போவுமே நான் ஏர்லி மார்னிங் தான் பாப்பாவை பார்க்க போவேன். போகும்போது எப்போவுமே ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு என்னை கூப்பிட வருவாங்க. பாதி வெளிக்கிட்ட போயிடும். 8 o'clockலாம் பாப்பா கால் பண்ணாங்கன்னா போயிடுவேன். அதே மாதிரி பாப்பா அன்றைக்கும் கால் பண்ணாங்க. கால் பண்ணும்போது நான் கிளம்பவே இல்லை. அப்போ பாப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. போங்க சித்தி, நீங்கள் ஏமாத்துறீங்க, வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கோவத்தில் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போகிறதுக்கு மதியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா ஈவினிங் வந்தாங்க. வரும்போதே அவ்வளோ சர்ப்ரைஸாக அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக வேன்லேருந்து இறங்கும்போது அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல நான் போயிருப்பேன்ட்டு. ஏன்னா சித்தி சம்டைம்ஸ் சொல்லிட்டு வருவாங்க, இல்லைனா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய நாள் வந்து வாரேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணியிருப்பேன். ஏதாவது எனக்கு ஒர்க் இருந்தால் வர முடியலமா அப்படின்னு சொல்லி டிலே பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி தான் பாப்பாவும் நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் வந்ததுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிளும் ஜாய்ஸாவும் தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறமா நானும் கேட்டேன், பாப்பா எனக்கு கொஞ்சம் சைக்கிள் ஓட்ட தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டதும், கொடுங்க சித்தி, நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சைக்கிளும் தந்துட்டாங்க. சின்ன வயசுலலாம் நானும் ஜாய்ஸாவும் மாதிரி தான் ரொம்ப வேகமாகலாம் ஓட்டுவேன். எனக்கும் குட்டி சைக்கிள் உண்டு. ஆனால் இப்போ வளர்ந்ததுக்கப்புறமா இந்த குட்டி சைக்கிளை ஓட்டவே முடியலை. நமக்கே அது வந்து பெரிய ஏதோ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நம்ம சைக்கிளே ஓட்டாததை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பாப்பாவும் தந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கே தோணிச்சு பாப்பா சைக்கிளை உடச்சி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கொடுத்துட்டு நீங்களே ஓட்டுங்கன்னு விட்டுட்டேன். நிறைய குட்டி பசங்களை பார்த்துருக்கேன். என்ன தான் இருந்தாலும் அவங்களோட திங்ஸை யாருக்குமே தர மாட்டாங்க. ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னனாலும் சித்தி உங்களுக்கு வச்சுக்கோங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி எதுனாலும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஷாப் போனால் கூட சித்திக்கு ஏதாவது வாங்கணும் அந்த மாதிரிலாம் திங்ஸ்லாம் சின்ன பிள்ளைங்களே ஒரு 3 years 4 years படிக்கும்போதே அப்படி வாங்கிட்டு வருவாங்க. எனக்கே ஷாக்காக இருக்கும், இந்த வயசில் இப்படி இருக்காங்களா, அதுவும் இந்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்காங்களான்னு தோணும். அந்த மாதிரி எங்கள் பாப்பா எல்லாமே சித்தினா ஒரு ஸ்டெப் மேலே வச்சு எனக்கு தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வீட்டுக்கு வந்து அடிக்கடி மயில் வரும். எதுக்காக வரோன்னா அங்கே புறா வளர்க்குறாங்க. ஸோ புறாவுக்கு போடுற ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக மயில் வந்து வந்திருந்து எங்களை பார்த்ததும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்து ஓடிட்டு நைட்டுக்கு என்ன பண்ணோன்னா டின்னருக்கு சப்பாத்தி தான். அக்கா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நானும் ஹெல்ப் பண்ணி சப்பாத்தி பண்ணி அன்றைக்கி வந்து புதினா சட்னியும் வச்சுருந்தோம். சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷும் பண்ணி அன்றைக்கி நைட் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம். நாங்கள் வந்ததோட ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எங்கள் அக்காவுக்கு பர்த்டே இருந்து பிறந்த நாளைக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. அதோட ரீல்ஸையும் நான் வந்து வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் பிறந்த நாளைக்கு முந்தின நாளே போயிட்டோம். போனதுமே அன்றைக்கி நடந்த விஷயத்தை தான் ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாப்பா வந்து எப்போவுமே நம்ம அவங்க கூட விளையாடணும், அவங்க கூட எப்போவுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை கொடுத்துட்டோன்னா நம்ம ஒர்க்கையும் பார்க்க விடுவாங்க. மற்றபடி நம்ம சும்மா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்தி என் கூட ஏதாவது விளையாடுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பசில் வந்து முன்னாடியே ஒருக்கா நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கி கொடுத்தோம்.
எங்கள் பாப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னன்னு நான் சொல்லுவேன், என்ன வாங்கி கொடுத்தாலும் அப்படியே பத்திரமா வச்சுப்பா. இத்தனை வருஷம் ஆனாலும் அதில் ஒரு சின்ன பீஸை கூட தொலைக்க மாட்டா. அப்பப்போ விளையாடிட்டு அவங்க அம்மா எடுத்து வைப்பாங்களா இல்லை ஜாய்ஸாக தான் எடுத்து வைப்பாங்களான்னு தெரில. ஆனால் எல்லா திங்ஸையும் பத்திரமா வச்சுருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கே தோணும் அடுத்ததாக கூட நம்ம பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் ஒரு 2 நாள் விளையாடுவாங்க, 3ஆவது நாள் தூக்கி தூர போட்டுருவாங்க, அதோட வேல்யூ தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் பாப்பா அப்படி கிடையாது. நான் வாங்கி கொடுக்கும்போது ஒரு சின்ன விஷயம் வாங்கி கொடுத்தா கூட பாப்பாட்ட சொல்லிட்டு தான் வருவேன், இதை பத்திரமா வச்சுக்கிடணும், நெக்ஸ்ட் டைம் வரும்போது சித்தி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன். அதே மாதிரி கண்டிப்பாக வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அதை எடுத்து கூட காட்டுவாங்க, சித்தினை பாருங்க நான் எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன். அப்போ நமக்கு அடுத்த டைம் கூட வாங்கி கொடுக்க தோணும். இந்த பஸ்ஸிலும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக பொறுமையாக உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே எடுத்தாங்க டைம். எடுத்து பொறுமையாக உட்காந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறாங்க, சித்தி நான் இது அவ்வளோத்தையுமே அகைன் ஒர்க்காக பண்ணுறேன், நீங்கள் வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒர்க்காக பண்ணாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் எங்கள் அக்காவோட பர்த்டே. நாங்கள் பர்த்டேக்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் பாப்பாவுக்கு அன்னைக்கு வந்து ஸ்கூலில் ஒரு எக்ஸிபிஷன் இருந்து, சயின்ஸ் எக்ஸிபிஷன். ஸோ பாப்பாவுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். மேக்ஸிமம் நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு போகும்போது நிறைய நாள் வந்து பாப்பாவுக்கு சம்டைம்ஸ் ஓப்பனிங் டே இருக்கும், ஏதாவது இருக்கும்னா என் அக்கா கூப்பிடுவா ஸ்கூலுக்கு வந்துட்டு. போக மாட்டேன். இந்த டைமும் நான் வந்து வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் பாப்பா வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். இதுதான் பாப்பாவோட ஸ்கூல் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து பாப்பாவோட ஸ்கூலுக்கு எப்போ போனேன்னா, நான் அப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன், 3rd இயர் படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்போ தான் பாப்பா ப்ரீகேஜி, இப்போ 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அப்போ எனக்கு போகும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்து, ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட பில்டிங்ஸ் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்போ ஸ்கூல் இவ்வளோ பெரிய ஸ்கூலா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போலாம் நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டுலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கூலை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஆனால் என்னை விட எக்ஸைட்மெண்ட்டாக யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா நான் எங்கள் அக்கா எல்லாருமே நாங்கள் படித்தது நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அதுவும் தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். அப்போ வந்து அந்த ஸ்கூல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். நார்மலான ஒரு சாதாரண ஸ்கூலில் படிச்சுட்டு இன்றைக்கி எங்கள் பாப்பாவை இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நாங்கள் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட பாப்பாவை ப்ரீகேஜி சேர்க்கும் போது கூட நிறைய நாள் யோசிச்சிருக்கோம் நம்மளாம் எப்படி படிக்க வைக்க முடியுமான்ட்டு. ஆனால் இன்னைக்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, சேம் டைம் கடவுளோட ஒரு கிரேஸும் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு இந்த ஸ்கூலை பார்க்கும்போது அவ்வளோ வந்து சந்தோஷப்பட்டாங்க, பரவாயில்ல பாப்பாவோட ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம லைஃப்பில் எது வேணாலும் நடக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாததாக இருக்கலாம். ஆனால் நம்ம அச்சீவ் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம கிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆக்க முடியும், கண்டிப்பாக ஆகும். நாங்கள் கூட நிறைய நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். நான் வந்து வேலைக்கு போயிருக்கும் போதெல்லாம் நிறையா நாள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், காலேஜ் படிக்கும்போது ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் நமக்கு தோணும் நம்ம வந்து நார்மல் ஸ்கூல்லே படிச்சிட்டோமே, ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சது உண்டு. ஆனால் நான் காலேஜ் படிக்கும்போது இதையும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து படித்த பிள்ளைங்களை விடவும் ஹை ஸ்கோர் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். எங்கள் காலேஜில் நான் டாப்பராக இருந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் அக்காவுமே அப்படி தான் ஒரு காலேஜ் டாப்பர். அந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் இருந்து வெளியவும் வந்திருக்கோம். அதுமாதிரி ஒர்க் இடத்துலையும் அப்படி தான். நம்மளை விட நிறைய பேர் வந்து நிறைய கம்யூனிகேஷன் அந்த ஒரு விஷயத்தில் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியில் அதிகமாக இருந்தால் கூட அந்த ஸ்கில்னு வரும்போது தமிழ் மீடியம் படித்தோம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டியே இருக்காது. அந்தளவுக்கு நல்ல ஒரு அது ஒரு காடோட கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு என்ன தான் இருந்தாலும் இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இப்போ பாப்பாவை கூட அப்படி தான். பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து அதை புரிய வச்சு தான் வளர்ப்போம் எப்பவும் கூட சொல்லி. நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம ஏங்கவும் கூடாது. கிடைக்காத விஷயம் இன்னொரு காலத்தில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம உழைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிற விஷயத்தை நம்ம வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத வேஸ்ட் பண்ணோன்னா ஒரு நாள் நமக்கு வந்து அது கூட இல்லாமல் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இது வந்து லைஃப்பில் ரியாலிட்டி. ஏன்னா எப்போவுமே லைஃப்பில் ரொம்ப லோவில் இருக்கவங்க ஒரு நாள் மேலே போவாங்க, ரொம்ப மேலே இருக்கிறவங்க ஒரு நாள் கீழே வருவாங்க. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான். அது எப்படி நடக்கும், என்ன விதத்தில் நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் லோவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால்
எப்படியாவது நம்ம வந்து லைஃப்பில் வந்து இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் நம்ம போகும்போது நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு நம்ம போயிட்டே இருக்கணும். அதே நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா எந்த விதத்துலையும் நமக்குள்ளே ஒரு பெருமையோ அல்லது நம்மலாம் நல்லா இருக்கோம், மற்றவங்களாம் இப்படி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து நம்ம நக்கலாம் நினைக்கிறதோ எதுவுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா மேலே இருக்கிற நம்ம என்றைக்கு கீழே வருவோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அகந்தை வந்தால் நமக்கு பெருமை அதெல்லாம் வந்தாக்கி கண்டிப்பாக ஒரு தாழ்மை கண்டிப்பாக வந்துடும். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஃபைனலாக இது வந்து அக்காவோட பர்த்டேக்கு அவங்களே ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். நீங்கள் பார்த்தா தெரியும். உங்களுக்கு கூட இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்களே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் இருக்குது. ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் அப்படிங்கும்போது 3 மாதத்துக்கு கிளாஸ் ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி மட்டும் இல்லை, என்ன ஒரு மாடல்னாலும் நீங்களே ஓனாக ஸ்டிச் பண்ண அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் தைரியமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அக்கா வந்து தலையில் வச்சுருந்தாங்க ஹேர் போஸ், க்ரன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஹேர் போஸ், க்ரன்ச்சஸ் மேக்கிங் அதுவும் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் 20+ மாடல்ஸ் உங்களுக்கு வந்து சொல்லித்தந்து பிஸ்னஸாக அதை எடுத்து பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி தரேன். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே குறைஞ்சது ஒரு நாளைக்கு 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறது மாதிரி தான் இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி சொல்லித்தரோம். ஸோ அந்த ஆசை இருந்து அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அக்காவோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. இதுதான் அவங்களோட ட்ரெஸ்ஸு. மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.